சமீபத்தில் நான் பெயர் பெற்ற நிறுவனம் ஒன்றில் கட்டுமான பொறியாளர் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர் வேலைக்கான நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன். தேர்வின் இறுதியில் என்னை நேர்முகம் கண்டவர் எதிர்பார்க்கும் ஊதியம் பற்றி கேட்டார். நாங்கள் வெளிப்படையாக விவாதித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். நான் நேர்முக தேர்வின் போதே என்னுடைய ஏற்பை தெரிவித்தேன். 2 நாட்கள் கழித்து எனக்கு அலுவல் ரீதியான அழைப்பு கடிதம் ஆஃபர் லெட்டர் வந்தது. ஆனால் ஊதிய விகிதம் நான் ஒத்துக்கொண்டதாக இல்லை. வேறு வழியில்லாமல் நான் அதை நிராகரித்தேன். விரைவில் அந்த அலுவலகத்திலிருந்து அழைத்து நான் ஏன் ஏற்க மறுத்துவிட்டேன் என்ற காரணத்தை கேட்டார்கள். அந்த சம்பவம் வேலைக்கு ஆட்கள் எடுப்பதில் தெளிவும் நம்பிக்கையும் அவசியம் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தது. தொழில் வல்லுநர்களாக அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் நாம் உரையாடி உண்மையாக ஒன்றை ஒத்துக்கொள்கிறோம். உரையாடலில் ஒத்துக்கொண்ட ஒன்றை எழுத்தில் மாற்றி தரும்போது அது ஏமாற்றத்தை தருகிறது, நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குகிறது. என்னை பொறுத்தவரை அது எண்கள் நம்பர்ஸ் மட்டுமல்ல, பரஸ்பர மரியாதை, வெளிப்படைத்தன்மை பற்றியது. தொழில் ரீதியான உறவுகள் இடையறாத முயற்சி, நேர்மை, நம்பிக்கை இவற்றின் மேல் கட்டப்படுபவை. வேலை தேடுகிறவர்கள் ஊதிய விவாதம் முடிந்ததும் அவை மின்னஞ்சலில், அலுவலக தொடர்பில் அல்லது வேலைக்கான கடிதத்தில் தெளிவாக ஆவணப்படுத்தப்படுகின்றனவா என்பதை உறுதி செய்யுங்கள். அது பிற்காலத்தில் இரு தரப்பிலும் தவறான புரிந்து கொள்ளுதல் ஏற்படுவதை தவிர்க்கும். ராகுல் குமார் மிஸ்ரா தன் அனுபவத்தை இப்படி பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.